சரி, தற்பொழுது இந்த ராஜகோபுரத்தை கொண்ட, இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை கொண்ட இந்த வைணவ திவ்ய தேசமாம் ஸ்ரீரங்கம் பல அதிசயங்களை தன்னுள் தாங்கி உள்ளது என்றால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா? கண்டிப்பாய் நாம் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பார்ப்போமா? அது நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த முதன்மை திவ்ய தேசம் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இங்கு மொத்தம் 21 கோபுரங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா ஆரம்பத்திலே. அதில் ஒரு கோபுரம் மட்டும் உங்களுக்கு வெண்மையாக எந்த விதமான மலர் வண்ணப்பூச்சோ சிலைகளோ இல்லாமல் இருக்கும், பூசப்படாமல் இருக்கும். இந்த படம் காமித்த போது கவனித்தீர்களா நீங்கள்? அதில் ஒரு வெள்ளை கோபுரம் இருந்திருக்கும். சரி, இதோ திருப்பவும் தங்களுடைய கவனத்திற்காக இந்த ஸ்கிரீன்ல இந்த கோபுரம் காட்டப்படுகிறது, பாருங்கள். இதன் பின்னால் ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்நிய படையெடுப்பால் கொடூரமாக தாக்கப்பட்டது ஸ்ரீரங்க கோவில். அங்க உள்ளூர் மக்களும், உள்ளூர்ல இந்த பக்கத்து தெருவில் எல்லாம் வசித்த அத்தனை மக்கள், பிராமணர்களும் உள்நாட்டு படையுமா சேர்ந்து கொண்டு அந்த அந்நிய படையுடன் எதிர்த்து போரிட்டு நிறைய பேர் மாண்டார்கள், மடிந்தார்கள். ஆனால் அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து அராஜகமாக கோயிலினுடன் நுழைந்த அந்நிய படை பொன்னையும் மணியையும் வைர ஆபரணங்களை எல்லாவற்றையும் பெருமாளதை கொள்ளையடித்தன. அது போதாது என்று இன்னும் நிறைய இருக்கும் என்ற தேடல் வேட்டைக்காக அந்த கோவிலின் உள்ளேயே தங்கினார்கள் மண்டபங்களில். அந்த மண்டபங்களில் தங்கியவர்கள் மண்டபங்களில் தகாத செயல்களை செய்தார்கள். அங்கு சுற்றியுள்ள தெற்களில் வசித்த அத்தனை பெண்களினுடைய கற்பையும் சூறையாடினார்கள். எதிர்த்த பிராமணர்கள் அத்தனை பேருக்கும் மரணம்தான் தண்டனையாக விதிக்கப்பட்டது. இந்த கோவிலின் தேவதாசியான வெள்ளையம்மா என்பவள் ரங்கநாதரிடம் அதீத பக்தியும் பிரியமும் வைத்திருந்தாள். அவள் இந்த படையெடுத்த வீரர்கள் செய்த அட்டகாசம், இந்த கோவிலை சின்னாபின்னமாக்கியது எல்லாத்தையும் கண்டு மிக மிக வருந்தினாள். அவள் என்ன செய்தாள்? கோவிலினுடைய மற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் எங்கே இருக்கு என்று தனக்கு தெரியும் என்றும் அதை தான் காட்டுவதாகவும் சொல்லி அந்த படையினுடைய தளபதிக்கு மது அருந்த வைத்தவனை மயக்கி அவனை அழைத்துக் கொண்டு போகிறாள். போய் உள்ளே உள்ள படிக்கட்டுகள் வழியாக அந்த கோபுரத்தில் ஏற்றி கொண்டு போகிறாள் அவனை. மேலே அந்த கோபுரம், அந்த வெள்ளை கோபுரம் 9 நிலைகளை கொண்டது, 9 tier. அதை ஏத்தின்னு போறா. ஏத்தின்னு போய் மேல உச்சிக்கு போன உடனே இங்குதான் இருக்கிறது வைரங்கள் எல்லாம் இதோ என்று கையை காமிக்கும் போது அவன் குனிஞ்சு பார்க்கறான். இந்த கோபுரத்தின் ஒரு கார்னர்ல காமிக்கிறார். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனை பிடித்து கீழே தள்ளிவிடுகிறாள். அவனோ மயக்க நிலையில் இருக்கிறான், குடித்து மயங்கி இருக்கிறான், கீழே விழுந்து இறந்தான். அவளும் பின்னால் இத சத்தம், அவன் அலறும் சத்தம் கேட்டு படை வீரர்கள் எல்லாம் முழித்துக் கொண்டு ஓடி வர ஆண்டாள். ஏன்னா நடுநிசி, அது நடுராத்திரி. இவளும் கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள். ஆக படைத்தலைவன் இல்லாத அந்த படையை ஊர் மக்களும் உள்நாட்டு படையும் துவம்சம் செய்து துரத்தி விட்டன. இது எல்லாவற்றையும் எப்படி அவர்கள் இந்த ஸ்ரீரங்கநாதர் சிலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க காப்பாத்துறதுக்காக. சிலை பறிப்போய் விட போகிறதே, அவ்வளவு காஸ்ட்லி, அது அவ்வளவு அழகு, காஸ்ட்லி. அந்த நம்மளுடைய அந்த இது இல்லையா, பாரம்பரியம் இல்லையா அது. இவையெல்லாம் ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய மகாத்மியம் என்ற புக்கம், ரங்க மகாத்மியத்தில் 2 வால்யூம் புக்ஸ் ரொம்ப அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. வாங்கி கண்டிப்பாக படிக்கணும் நீங்க. இல்லைன்னா ஒரு லைப்ரரியிலாவது போய் படிங்கோ. இந்த சாதனையை புரிந்த வெள்ளையம்மாளினுடைய நினைவாக இந்த கிழக்கு கோபுர வாசல், இந்த கோபுரம் மட்டும், கிழக்கு வாசல் கோபுரம் மட்டும் வெண்மையாகவே எந்த வண்ணமும் பூசப்படாமல் இத்தனை நூற்றாண்டுகளாக அதை பாதுகாத்து வருகிறார்கள். இதுதான் அந்த வெள்ளையம்மாள் பேரினால் அழைக்கப்படும் வெள்ளை கோபுரம். மற்ற கோபுரம் அத்தனை கலரா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு கோபுரம் மட்டும் அவள் நினைவாக வெள்ளையாகவே இருக்கிறது. ஆண்டுகளாக ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ற அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக. எவ்வளவு விசேஷம் இல்ல? எப்படி எல்லாம் மக்கள் தியாகம் பண்ணிருக்கா பாருங்க.
நத்திங் கம்ஸ் சோ ஈஸி. பல பேருடைய தியாகம், பல பேருடைய கடும் உழைப்பினால் தான் இன்றைக்கு இவைகளெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்தை தூக்கி நிறுத்தி இருக்கின்றன. நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து தாயார் சன்னதிக்கு எதிரே உள்ள ஒரு மண்டபம். அந்த மண்டபம், அதில்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் முதலாக தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் என்று சொல்கிறார்கள். அங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை முதலில் அரங்கேற்றினாராம். இந்த கிளிப்பிங் வருகிறது ஸ்கிரீன்ல பாருங்க. இதற்கடுத்து நாம் பார்க்க இருப்பது கோயிலினுடைய தானிய கிடங்குகள். இந்த தானிய கிடங்குகள் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட பெரும் பிரம்மாண்ட தானிய கிடங்குகள். இவைகள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போகும் வழியிலே இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன் இவைகள் உருவாக்கப்பட்டவை. இவைகளினுடைய கொள்ளும் தன்மை 1500 டன்கள் நெற்கள் வரை சேமிக்கலாமாம். இங்கே இந்த கிடங்குகளில் நெற்களுடைய குறைந்ததே இல்லையாம். நெல்மணிகள் இந்த கிடங்கில் குறைந்ததே இல்லையாம். அவ்வளவு ஒரு செழுமையாக இருந்ததாம். இங்கு வருகின்ற கிளிப்பிங்கள் அந்த நெற்கிடங்கு, அந்த தானிய கிடங்குகளை பாருங்கள். குதிர்னு சொல்லுவாள அரிசி கிடங்கு, அவைகள் பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அடுத்து நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய 120வது வயதிலே தான் பிறந்த அதே ஆண்டான பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி அன்று சனிக்கிழமை ஸ்ரீரங்கம் ஜீயர் மடத்திலே சித்தியடைந்தார். அவரினுடைய உடல் இந்த வசந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரில் இருக்குது, வைக்கப்பட்டு உள்ளது. உட்கார்ந்த நிலையிலேயே, பத்மாசன பொசிஷன்ல உட்கார்ந்த நிலையிலேயே அவர் காட்சி தருகிறார். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், மேலும் பலவிதமான மூலிகைகளினுடைய பசையினால் பூசப்பட்டு பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடல். மிகவும் கண்கள் திறந்த நிலையில் அப்படி தத்ரூபமாக அமர்ந்திருக்கிறார். கால்களில் நகம், கைகளில் எல்லாம் ரோமங்கள் அப்படி தெரிகின்றன. அவற்றை நாம் பார்க்கலாம். 1137ஆம் ஆண்டில் இருந்து வைக்கப்பட்ட ஆண்டு 1137ஆம் ஆண்டு. அந்த வருஷத்திலிருந்து கிட்டத்தட்ட 900 வருடங்களாக மிக கெடாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆச்சரியமான விஷயம் இது. தானான மேனி, தானாக உகந்த மேனி, தான் உகந்த மேனி என்று சொல்கிறார்கள். இதற்கு உடையவர் சந்நிதி என்று மேலே எழுதப்பட்டிருக்கும். இந்த சந்நிதிக்கு போக வேண்டிய வழியில சந்நிதிக்குள் நுழையும் முன்னால் உடையவர் சந்நிதி என்று எழுதப்பட்டிருக்கும். சென்று தரிசிக்கலாம் நீங்கள். அடுத்து நமக்காக காத்திருக்கக்கூடிய இந்த அதிசயம் என்ன தெரியுமா? பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் காலணிகள். பெருமாளுக்கு இங்கு காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அந்த காலணிகள் 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றப்படுகின்றன. ஏனென்றால் அதில் தேய்வு அடைந்து விடுகிறது, தேய்ந்து போய்விடுகிறதா. அந்த மாதிரி பழைய எடுக்கப்பட்ட பழைய காலணிகள், பாதரட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, செப்பல்ஸ், காலணிகள், அவைகள் திருக்கொட்டாரம் என்ற இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. பழையவை. புதியவை செய்யும் பொழுது எப்படி பண்ணுகிறார்கள் என்றால், புதிய காலணிகள் செய்யும் பொழுது அதை வெவ்வேறு ஊரில் உள்ள, தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கேயோ வெவ்வேறு ஊரில் உள்ள இருவருக்கு அந்த பணி கொடுக்கப்படுகிறது. அதை செய்பவர்கள் 48 நாள் பூர விரதம் இருந்து ரொம்ப நேமனிஷ்டியுடன் அதை செய்கிறார்கள். செய்து முடித்து வந்தால் பார்த்தால் 2ஓட கலர், 2ஓட டிசைன், அளவு எல்லாம் சேமா இருக்கு. ஒருவரை பார்த்துக் கொள்ளவில்லை, பார்த்துக் கொள்வது கிடையாது. ஒருவர் இடது கால் செய்தால் இன்னொருவர் வலது கால் செருப்பை செய்கிறார், காலணியை செய்கிறார், பாதரட்சையை செய்கிறார். எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக சொன்னால் ஒருவரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இவை நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. அடுத்து பெருமாளினுடைய ஜொலிக்கும் கண்கள். அந்த ரங்கநாத பெருமாளினுடைய கண்களில் கோகினூர் வைரத்துக்கு மிஞ்சின ஒரு வசதியான வைரங்களால் ஆனது.
அவற்றை இந்த அந்நிய படையெடுப்பின் போது திருடி சென்று விட்டனர். இப்பொழுது அந்த வைரங்கள் அங்கே இல்லை. அடுத்த அதிசயம் 5 குழி 3 வாசல் என்று சொல்வார்கள். தாயார் சந்நிதியில் இருந்து வரும்பொழுது 5 குழிகள், அவற்றில் 5 விரல்களையும் நம்முடைய 5 விரல்களையும் வைத்து தலையை தெற்கு பக்கமாக சாய்த்து பார்க்க பரமபத வாசல் தெரியும். ரொம்ப விசேஷம் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் தாயார் பெருமாளை பார்க்கிறாள் என்றும் சொல்கிறார்கள். இங்கே உங்களுக்காக வருகின்ற கிளிப்பிங் அந்த யாரோ ஒருவர் கோயிலில் வந்த ஒரு பக்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எடுக்கப்பட்டது. பாருங்கள். அடுத்து ரங்க விமானம். இது ஒரு சுயம்புவாக உருவான விமானம் என்று சொல்லப்படுகிறது. பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்ற பிரணவ வடிவில் அமைந்துள்ளது. இந்த விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் சிலையை கண்டிப்பாக நாம் தரிசிக்க வேண்டும். கோயிலுக்கு போனா இந்த தங்க விமானத்தினுடைய சிலையை நாம் பரவாசு தேவர் சிலையை நாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். இங்கே வருகின்ற கிளிப்பிங் அந்த தங்க விமானத்தை காட்டுகிறது. பாருங்கள். இந்த கோபுரத்தை, இந்த தங்க விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர்ல எங்க இருந்து வழிபட்டாலும் வழிபடுபவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே திருத்துழாய் என்று சொல்லக்கூடிய துளசி தளமும் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மதுரம் கலந்த நீரும் தீர்த்த பிரசாதமும் பெருமாள் சந்நிதியில் வழங்கப்படுகிறது. தாயார் சந்நிதியில் மஞ்சள் கொடுக்கிறார்கள். இவைதான் பிரசாதமாக, முக்கியமான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது சற்று பெண்களுக்கான ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் பார்க்கலாமா? சம்பார தோசை என்று ஒன்று. இந்த பெருமாளுக்கு பகல் 10 ராப்பத்து அந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்துல உற்சவம் வருகிறது இல்லையா, ராப்பத்து பகல் 10ன்னு, அந்த சமயத்தில் மட்டும்தான் இந்த சம்பார தோசை பிரசாதம் கிடைக்கும். இதை எப்படி தயார் செய்கிறார்கள் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நான் சொல்றேன் பாருங்க. பச்சரிசி, கொண்டக்கடலை, எள், கருப்பு உளுந்து, கோதுமை, மொச்சை, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு இவற்றை எல்லாம் சம அளவிலே எல்லாம் சேம் மெஷர்மெண்ட் நன்கு கலந்து களைந்து கழுவி 6 மணி நேரம் ஊற வைக்கிறார்கள். பிறகு கிரைண்டர் இதுல நல்ல வெளுமூன சாஃப்டா அரைத்துக் கொள்கிறார்கள். அரைத்த பிறகு அது திரும்பவும் ஒரு 6 மணி நேரத்துக்காக புளிப்பதற்காக ஃபெர்மெண்டேஷன் விடப்படுகிறது. அரைத்த பின் 6 மணி நேரம் கழித்து அந்த மாவை எடுத்து அதிலே மிளகு, சீரகம், சுக்கு பொடி இவற்றை நெய்யை காய்ச்சி அதில் போட்டு அதில் தாளிக்கின்றார்கள். தாளித்து பிறகு உப்பு போட்டு கலந்து கெட்டியாக வார்க்கிறார்கள். கனகனமாக வார்த்து கொடுக்கிறார்கள். இந்த பிரசாதம் இந்த சமயத்தில் தான் கிடைக்கும். அதனுடைய ருசியே தனி என்று பிரசாதம் உண்ட அத்தனை பக்தர்களும் சொல்கிறார்கள். என்றைக்காவது உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் சென்று வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை என்றால் இப்ப நான் சொன்னேன் இந்த ரெசிபி, அதை வைத்து வீட்டிலே செய்து பாருங்கள். பற்பல அதிசயங்கள், பிரசாத செய்முறை எல்லாவற்றையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நாம் கடைசியாக தெரிந்து கொள்ள இருப்பது விஸ்வரூப தரிசனம். இது காலையில் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் 6 மணிக்கு நிகழ்கிறது. இது பெருமாளை துயிலெழுப்பி ஆராதனை செய்யக்கூடிய வழிபாடு. இந்த கோவிலில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது. எப்படி என்றால் குதிரை, யானை, பசுமாடு இவை மூன்றும் வந்து பெருமாளிடம் நிறுத்தப்பட்டு அவைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு பிறகு பெருமாளை எழுப்பிவித்து பெருமாளுக்கு ஆராதனை செய்யப்படுகிறது. இதை கஜ பூஜை, அஸ்வத பூஜை, கோ பூஜை என்று சொல்வார்கள். இந்த மூன்றுக்கும் பூஜை மிக அழகாக செய்கிறார்கள். அந்த பிரகாரத்தில் அந்த யானை, குதிரை, பசுமாடு எல்லாம் வரும் காட்சி, பூஜை முடிந்த பின் அவை திரும்பிச் செல்லும் காட்சி, இவற்றை பல இடையூறுகளுக்கு நடுவே எடுக்கப்பட்டது. உங்களுக்காக இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க.
பார்த்து மகிழுங்கோ. வேறு எந்த கோவிலிலும் இந்த 3 பிராணிகளையும் வைத்து நடப்பதில்லை பூஜை. குதிரை தான் இது மிக நீளமான எபிசோடு தான். ஆனால் இத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்வதற்கு டைம் எடுத்துக்கொள்ளத்தானே செய்யும். ஸ்ரீரங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை ஒரு சிறந்த பதிவாக மகாபெரிவனுடைய கருணையினால இது அமைந்தது என்று நான் சொல்வேன். இதை இந்த எபிசோட இப்ப கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பாடலுடன் முடிக்கலாம் என்று தோன்றியது. இது பெரிவாளுடைய அனுகிரகம் என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த பாடல் கவனிங்கோ, இதை பாடியவர் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தினுடைய தாயார். 10 வருடங்களுக்கு முன்னால் எப்பொழுதோ நான் ஒரு நேர்காணலில் இவரையும் ஸ்ரீகாந்த் அவருடைய தாயாரையும் வைத்து நேர்காணல் ஒன்று எடுத்திருந்தார்கள். அதிலே நான் கவனித்தேன் இந்த அம்மா பாடுறத. எக்ஸலண்டா இருந்தது. இந்த பாட்டு ஆக்சுவலா வேதாந்த தேசிகர், நம்முடைய வேதாந்த தேசிகர், அந்த தேசிகர் பட்டம் எப்படி வாங்கினார் அவர்? ஒரு ராத்திரிக்குள்ள ஓவர் நைட் ரங்கநாதனுடைய பாதங்களை வர்ணித்து 1008 வருஷ ஸ்லோகங்கள் எழுதி அந்த பட்டத்தை பெற்றார் அவர். ஒரே நைட் ஓவர் நைட்ல எழுதி பெற்றார் அந்த பட்டத்தை. அப்பேற்பட்ட அந்த தேசிகன் எழுதின சங்கிரகம் என்ற தொகுப்பில் இருந்து 42வது பாடலாக இது மிக அருமையாக பாடியிருக்கிறார். இதை அவரிடம் இந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல இருந்து வந்த பகுதி இல்லையா, ஸ்ரீகாந்திடம் கேட்டபொழுது அவரிடம் அனுமதி கேட்டபோது தாராளமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எபிசோடுக்கு என்று சொல்லிவிட்டார். இதோ அந்த பாடல், கேட்டு மகிழுங்கள்.
அருளமுதம் பொதிந்த கோயில் ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புய தோணையோதி மன்னர் கலித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே திருவரங்கம் என திகழும் கோயில் தானே திருவரங்கம் என திகழும் கோயில் தானே ஏ மகாபெரிவாளுடைய அனுகிரகத்திலும் ஜிஆர் மாமாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தலிலும் என்னவென்றே தெரியாத இந்த ஆழ்வார்களினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து கொடுத்து அதை நானும் கற்றுக்கொண்டு இன்று இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தோடு நிறைவு செய்வதை ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். மீண்டும் சந்தர்ப்பம் வாய்த்தால் பெரிவாளுடைய அனுகிரகம் இருந்தால் நாம் சந்திப்போம். மகா பெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர.